அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பு வணக்கங்கள். இனி நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்திய தேசிய இயக்கத்திலேருந்து முக்கியமா ஒரு 50 வினாக்கள் தேர்வு எழுதி பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசா வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதை நீங்க ஒரு டெஸ்ட் போல எழுதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தெரியாதவங்க இதுக்கான விடையை மட்டும் பார்த்து ஒரு நோட்டு போட்டு எழுதி வச்சிங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல நான் பாருங்க, வங்கப் பிரிவினை நடைபெற்ற நாள் எது? வங்கப் பிரிவினை நடைபெற்ற நாள் எது? இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் பி 1905 அக்டோபர் 16. இரண்டாவது வினா, சுதேசி இயக்கம் ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு. சுதேசி இயக்கம் ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ 1905. மூன்றாவது வினா, சுதேசி இயக்கத்தின் முழக்கம் என்ன? சுதேசி இயக்கத்தின் முழக்கம் என்ன? இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் டி வந்தே மாதரம். நாலாவது வினா பாருங்க, கூட்டுறவு சங்கங்களை அறிமுகப்படுத்தியவர் யார்? ஒரு முக்கியமான வினா இது. கூட்டுறவு சங்கங்களை அறிமுகப்படுத்தியவர் யார்? இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் ஏ கர்சன் பிரபு. கூட்டுறவு சங்கம் கர்சன் பிரபு. ஐந்தாவது வினா, தொல்பொருள் ஆராய்ச்சி துறையை ஏற்படுத்தியவர் யார்? தொல்பொருள் ஆராய்ச்சி துறையை ஏற்படுத்தியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி கர்சன் பிரபு. ஆறாவது வினா, சென்னை ஜனசங்கத்தை தோற்றுவித்தவர்கள் யார்? சென்னை ஜனசங்கத்தை தோற்றுவித்தவர்கள் யாவர்? இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் பி பாரதியார் மற்றும் வ.உ.சி. ஏழாவது வினா, அகில இந்திய முஸ்லிம் லீக் கட்சியை தோற்றுவித்தவர்கள் யாவர்? அகில இந்திய முஸ்லிம் லீக் கட்சியை தோற்றுவித்தவர்கள் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ நவாப் சலிமல்லா மற்றும் ஆகா கான். எட்டாவது வினா, அகில இந்திய முஸ்லிம் லீக் கட்சி தோற்றுவிக்கப்பட்ட நாள் மற்றும் இடம். ஒரு முக்கியமான வினா இது. இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் டி 1906 டிசம்பர் 30 டாக்காவில். ஒன்பதாவது வினா, 1907 சூரத் மாநாட்டின் தலைவர் யார்? 1907 சூரத் மாநாட்டின் தலைவர் யார்? இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் சி ராஜ்பிகாரி கோஷ். பத்தாவது வினா, இந்திய தேசிய காங்கிரஸ் மிதவாதிகள் தீவிரவாதிகள் என பிளவுற்ற மாநாடு எது? ஒரு முக்கியமான வினா இது. இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் ஏ 1907 சூரத் மாநாடு. 11வது வினா, கோரா என்ற நூலின் ஆசிரியர் யார்? கோரா என்ற நூலின் ஆசிரியர் யார்? இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் பி ரவீந்திரநாத் தாகூர். கோரா என்ற நூலின் ஆசிரியர் ரவீந்திரநாத். 12வது வினா, காந்தியை மகாத்மா என்று அழைத்தவர் யார்? காந்தியை மகாத்மா என்று அழைத்தவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி ரவீந்திரநாத் தாகூர். 13வது வினா, அபினவ் பாரத் சங்கத்தை துவங்கியவர் யார்? அபினவ் பாரத் சங்கத்தை துவங்கியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ கணேஷ் சவார்கர். 14வது வினா, அபினவ் பாரத் சங்கம் துவங்கப்பட்ட ஆண்டு. அபினவ் பாரத் சங்கம் துவங்கப்பட்ட ஆண்டு. இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் சி 1907. 15வது வினா, அபினவ் பாரத் சங்கம் கணேஷ் சவார்கரால் எங்கு துவங்கப்பட்டது? இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் பி மகாராஷ்டிரா. இந்திய பணியாளர் சங்கத்தை தோற்றுவித்தவர் யார்? இந்திய பணியாளர் சங்கத்தை தோற்றுவித்தவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ கோபாலகிருஷ்ண கோகுலே. 17வது வினா, இந்திய பணியாளர் சங்கம் கோபாலகிருஷ்ண கோகலேவால் தோற்றுவிக்கப்பட்ட இடம் எது? இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் டி
பம்பாய். 18வது வினா இந்திய பணியாளர் சங்கம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு எது? இந்திய பணியாளர் சங்கம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி 1905. 19வது வினா காந்திஜியின் அரசியல் குரு யார்? காந்திஜியின் அரசியல் குரு யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி கோபாலகிருஷ்ண கோகலே. காந்திஜியின் அரசியல் குரு கோகலே. 20வது வினா வங்கப் பிரிவினையை ரத்து செய்தவர் யார்? ஒரு முக்கியமான வினா. வங்கப் பிரிவினையை ரத்து செய்தவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி ஹார்டின்ஜ் பிரபு. 21வது வினா பாருங்க. வங்கப் பிரிவினையை ரத்து செய்யப்பட்ட ஆண்டு எது? வங்கப் பிரிவினை ரத்து செய்யப்பட்ட ஆண்டு எது? இதற்கான சரியான விடையா பாருங்க ஆப்ஷன் ஏ 1911. 1905 ஆரம்பிச்சு 1911 வரைக்கும் நடக்கும். 22வது வினா இந்தியாவின் தலைநகர் கல்கத்தாவிலிருந்து டெல்லிக்கு மாற்றப்பட்ட ஆண்டு. இதற்கான சரியான விடையா பாருங்க ஆப்ஷன் பி 1911. 23வது வினா பாருங்க இந்தியாவின் தலைநகர் கல்கத்தாவிலிருந்து டெல்லிக்கு மாற்றியவர் யார்? இதற்கான சரியான விடையா பாருங்க ஆப்ஷன் டி ஹார்டின்ஜ் பிரபு. ஒரு முக்கியமான வினா இது. 24வது வினா பாருங்க 5ஆம் ஜார்ஜ் இந்தியா வந்த ஆண்டு. 5ஆம் ஜார்ஜ் இந்தியா வந்த ஆண்டு. இதற்கான சரியான விடையா பாருங்க ஆப்ஷன் சி 1911. 25வது வினா ரவீந்திரநாத் தாகூர் எழுதிய ஜனகணமன தேசிய பாடல் முதலில் பாடப்பட்ட மாநாடு எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ 1911 கல்கத்தா மாநாடு. 26வது வினா மணியாச்சி புகைவண்டி நிலையத்தில் ஆஸ் துரையை சுட்டுக் கொன்றவர் யார்? மணியாச்சி புகைவண்டி நிலையத்தில் ஆஸ் துரையை சுட்டுக் கொன்றவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி வாஞ்சிநாதன். 27வது வினா வாஞ்சிநாதன் எவ்வாறு இறந்தார்? வாஞ்சிநாதன் எவ்வாறு இறந்தார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ தன்னைத்தானே சுட்டுக்கொண்டு இறந்தார். 28வது வினா மணியாச்சி புகைவண்டி நிலையத்தில் ஆஸ் துரையை வாஞ்சிநாதன் சுட்டுக் கொன்ற ஆண்டு எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி 1911. 29வது வினா காதர் கட்சி தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு எது? காதர் கட்சி தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ 1913. 30வது வினா முதல் உலகப் போர் நடைபெற்ற ஆண்டு எது? முதல் உலகப் போர் நடைபெற்ற ஆண்டு எது? இதற்கான சரியான விடை பாருங்க ஆப்ஷன் பி 1914 முதல் 1918 வரை. 31வது வினா காந்தி தென்னாப்பிரிக்காவிலிருந்து இந்தியா திரும்பிய வருடம் எது? காந்தி தென்னாப்பிரிக்காவிலிருந்து இந்தியா திரும்பிய வருடம் எது? இதற்கான சரியான விடை பாருங்க ஆப்ஷன் டி 1915. 32வது வினா நேதாஜியின் அரசியல் குரு யார்? நேதாஜியின் அரசியல் குரு யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி சி.ஆர். தாஸ். 33வது வினா பாருங்க காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவில் நடத்திய பத்திரிகை எது? இது ஒரு முக்கியமான வினா. காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவில் நடத்திய பத்திரிகை எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ இந்தியன் ஒப்பீனியன். 34வது வினா மிதவாத காங்கிரஸ் தீவிரவாத காங்கிரஸ் ஒன்றாக இணைந்த மாநாடு எது? மிதவாத காங்கிரசும் தீவிரவாத காங்கிரசும் ஒன்றாக இணைந்த மாநாடு எது? இதற்கான சரியான விடையை பாருங்க ஆப்ஷன் பி 1916 லக்னோ மாநாடு. 35வது வினா தன்னாட்சி கழகத்தை புனேயில் தொடங்கியவர் யார்? தன்னாட்சி கழகத்தை புனேயில் தொடங்கியவர் யார்? இதற்கான சரியான விடையை பாருங்க ஆப்ஷன் சி பாலகங்காதர திலகர். 36வது வினா தன்னாட்சி கழகம் திலகரால் தொடங்கப்பட்ட ஆண்டு.
இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் டி 1916. 37வது வினா. சென்னையில் ஹோம் ரூல் இயக்கத்தை தொடங்கியவர் யார்? சென்னையில் ஹோம் ரூல் இயக்கத்தை தொடங்கியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ அன்னி பெசன்ட். 38வது வினா. சென்னையில் ஹோம் ரூல் இயக்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு. சென்னையில் ஹோம் ரூல் இயக்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு. இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் பி 1916. 39வது வினா. சம்பரான் சத்தியாகிரகம் நடைபெற்ற ஆண்டு எது? சம்பரான் சத்தியாகிரகம் நடைபெற்ற ஆண்டு எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ 1917. 40வது வினா. கேதா சத்தியாகிரகம் நடைபெற்ற ஆண்டு எது? கேதா சத்தியாகிரகம் நடைபெற்ற ஆண்டு எது? இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் டி 1918. கேதா சத்தியாகிரகம் 1918. 41வது வினா. இந்திய தேசிய காங்கிரசின் முதல் பெண் தலைவர் யார்? இந்திய தேசிய காங்கிரசின் முதல் பெண் தலைவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி அன்னி பெசன்ட். 42வது வினா. இந்திய தேசிய காங்கிரசின் முதல் பெண் தலைவராக அன்னி பெசன்ட் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு எது? இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் ஏ 1917. 43வது வினா. ஆகஸ்ட் அறிக்கை மாண்டேக் செம்ஸ்போர்டால் கொண்டு வரப்பட்ட ஆண்டு எது? இது ஒரு முக்கியமான வினா. இதற்கான சரியான விடை 1917 ஆகஸ்ட் 20. ஆப்ஷன் பி. 44வது வினா. காந்தியின் முதல் சத்தியாகிரக போராட்டம் எது? காந்தியின் முதல் சத்தியாகிரக போராட்டம் எது? இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் டி சம்பரான் சத்தியாகிரகம். 45வது வினா. அகமதாபாத் மில் கூலி தொழிலாளர் கோரிக்கையை ஆதரித்து போராட்டம் நடைபெற்ற ஆண்டு எது? இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் சி 1918. 46வது வினா. ரவுலட் சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு. ரவுலட் சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி 1919. 47வது வினா. ரவுலட் சட்டத்தை காந்தி எவ்வாறு அழைத்தார்? ரவுலட் சட்டத்தை காந்தி எவ்வாறு அழைத்தார்? இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் டி கருப்பு சட்டம். 48வது வினா. மாண்டேக் செம்ஸ்போர்ட் சீர்திருத்த சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு. மாண்டேக் செம்ஸ்போர்ட் சீர்திருத்த சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ 1919. 49வது வினா. மாநிலங்களில் இரட்டை ஆட்சி முறை கொண்டு வர காரணமான சட்டம் எது? மாநிலங்களில் இரட்டை ஆட்சி முறை கொண்டு வர காரணமான சட்டம் எது? இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் சி மாண்டேக் செம்ஸ்போர்ட். கடைசி வினா. ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடைபெற்ற நாள். ஒரு முக்கியமான வினா. ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடைபெற்ற நாள். இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் பி 1919 ஏப்ரல் 13. நண்பர்களே, இனி நம்ம இந்திய தேசிய இயக்கத்திலேருந்து முக்கியமான ஒரு 50 வினாக்கள் பார்த்தோம். நீங்கள் எவ்வளோ மார்க் கமெண்ட்ல சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். நாளை மற்றவர்களை சந்திப்போம்.